ஹே வரதா, ஆயர் குலத்தில் உதித்த எளிவே, இந்த எளியேனின் சிறு தொண்டையும் உகப்பாய் ஏற்கும் கருணை கருமுகிலே, உன்னை என்னவென்று போற்றுவது? பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறமெழ உரைத்தார் போல், உன்னை கொண்டு என் நாவகம் பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் இட்டேன். என்னப்பா என் இருடி கேசா, என் உயிர் காவலனே. அருமை திருக்கட்சி, அருமை. வாசிராளா, உன்னை பார்த்து வெகு நாட்களாகிவிட்டதே. ஆம் திருக்கட்சி, வியாபார விஷயமாக சில மாதங்கள் வெளியூரிலேயே தங்க வேண்டி வந்து விட்டது. சரி, அதை விடு, உம்மை பற்றி சொல். பாமாலை தொடுக்காமல் நீர் பூமாலை தொடுப்பதில்லை போலிருக்கிறதே. எல்லாம் சூடிக் கொடுத்த சுடற்கொடி அந்த ஆண்டாள் நாச்சியார் கற்றுக் கொடுத்த பாடம். ஓ, ஆண்டாளின் அடியொற்றியோ நீரும்? ஆம், பக்தியில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டாள் நாச்சியார் தானே வழிகாட்டி. தன் பாமாலையால் அந்த கண்ணனின் உள்ளத்தில் ஆழ்ந்தவள். தான் கட்டிய மாலையை தானே சூடி அழகு பார்த்தும் அந்த அரங்கமன்னாருக்கும் சூட்டினாலே அந்த தகுதி இந்த அடியேனுக்கு இல்லை என்றாலும், அடியேன் தொடுத்த மாலையை அந்த வரதனுக்கு சூட்டி அழகு பார்க்கும் பாக்கியமாவது எனக்கு கிடைத்திருக்கிறதே. இதுவே இப்பிறவியில் அடியேன் கண்ட பெரும் பேறு. திருக்கட்சி, உம் மாலையை போன்றே உம் பேச்சும் அழகாயிருக்கிறது. அதற்கும் ஆண்டாளின் அருளே காரணம். ஏனென்றால் 30 பாசுரங்களையும் கசடர கற்றவர்களுக்கு வாக்குவன்மை தானாகவே கைகூடும் என்பது திண்ணம். அது மட்டுமல்லாமல் தன் இனிய சொற்களால் பெருமாளுக்கே கோரிக்கை வைத்தவள் அல்லவா அந்த ஆண்டாள். அது என்ன திருக்கட்சி? 7 பிறவி எனக்கு நீ அளித்தாலும் உன் உறவு, உன் சம்பந்தம் எனக்கு வேண்டும் கண்ணா என்று தெரிவித்தாள். ஆஹா, உண்மையாகவே ஒரு வித்தியாசமான கோரிக்கைதான். இதை கேட்கும் போது உம்முடைய இரத்த உறவு சம்பந்தம்தான் எனக்கு உடனே ஞாபகத்திற்கு வருகிறது. நீ என்ன சொல்ல வருகிறாய் சீராளா? எல்லாம் உம் தாய் தந்தையரை பற்றிதான் சொல்கிறேன். அந்த வரதராஜ பெருமானிடம் நித்திய சம்பந்தம் வைத்துக் கொண்டுள்ள நீர் பெற்ற தாய் தந்தையர் உறவை அறவே துறந்து விட்டீரே. இது நியாயமா? தங்களை பிரிந்து அவர்கள் மிகவும் தவிக்கிறார்கள். அடியேன் எதையும் நியாயப்படுத்த விரும்பவில்லை சீராளா. என் பெற்றோரை ஒதுக்க வேண்டும் என்று அடியேன் என்றும் நினைக்கவில்லை. பெருமாளுக்கு அடியேன் செய்யும் சேவையால் அவர்களும் நன்மை அடைய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். சில வருட காலம் தொடர்புள்ள மகனை பிரிந்ததற்கே என் தாய் தந்தையர் வருந்துகிறார்கள் என்று நீ சொல்கிறாயே. அனாதி காலமாக நம்மோடு நித்தியமான தொடர்புடையவன் அந்த வரதன். அனைத்து ஜீவராசிகளுக்கும் தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக இருக்கும் அவனை கர்மவினை எனும் பந்தத்தால் இத்தனை ஜென்மங்களாக நாம் அவனை பிரிந்திருக்கிறோமே. இதை நினைத்து பகவானின் மனம் என்ன பாடுபடும்? அதனால் தான் இந்த ஜென்மத்தோடு முடித்துக்கொண்டு அவனை சென்று சேர வேண்டும் என்று அடியேன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதில் தவறென்ன இருக்கிறது? தவறே இல்லை திருக்கட்சி. ஆனால் நீர் கூறும் உயர்ந்த தத்துவத்தை உணரும் நிலையில் உம் பெற்றோர்கள் இல்லை. ஆகையால் தான் அவர்கள் மனம் வருந்துகிறார்கள். நீர் உடன் இல்லாதது அவர்களுக்கு வாழ்க்கையை விரிச்சோடி போய்விட்டது போல் தோன்றுகிறது. அப்படி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடியேன் உடனில்லை என்றால் என்ன? என் 3 மூத்த சகோதரர்களும் அவர்களுடன் தானே இருக்கிறார்கள். தன் 4 பிள்ளைகளில் ஒருவனாவது இறை தொண்டு செய்கிறானே என்று அவர்கள் மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். அவர்கள் மனம் நிம்மதி அடைய அவ்வரதனிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். அதை தவிர அடியேனால் வேறு என்ன செய்ய முடியும்? உண்மைதான் திருக்கட்சி. நான் தகுந்த முறையில் உம் பெற்றோரிடம் எடுத்துச் சொல்கிறேன். சரி சீராளா, நேரமாகிவிட்டது. அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும் மலர் மாலைகளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறேன். நானும் புறப்படுகிறேன்.
என்னப்பா சாரதி, எதற்கு இப்படி மூச்சிறைக்க ஓடி வருகிறாய்? பாதணி சாமி. என்னப்பா இது? இதை எதற்கு கையில் வைத்திருக்கிறாய்? கீழே போடு. பரவாயில்ல சாமி, என் குருநாதரோட பாதணியை தொடர்றது எனக்கு கிடைச்ச பாக்கியமாச்சே. உன்னை மாற்றவே முடியாது. சரி, நீ எப்பொழுது வந்தாய்? காலையிலிருந்து அடியேன் உன்னை பார்க்கவே இல்லையே. உங்க நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். தொந்தரவு செய்ய வேண்டாம்னு தான் அப்படியே நின்னுட்டேன். ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அடியேன் தான் உன்னை கவனிக்கவில்லை. அது வாடிக்கை தானே. என்ன என்ன சொன்னாய்? ஒன்னும் இல்ல சாமி, பெருமாளை பத்தி பேச ஆரம்பிச்சா சற்று தள்ளி யார் நின்னாலும் உங்க கவனத்துக்கே வர்றது இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீயும் அந்த வரதனைப் போலவே புதிராக பேச ஆரம்பித்து விட்டாய். சரி, பாதனைகளை கொடு. காலை இப்படி கொடுங்க சாமி. அடடா, என்னப்பா செய்கிறாய்? என் கையால உங்க பாதணிகளை மாட்டி விடணும் சாமி. என்ன தடுக்காதீங்க சாமி. அப்பா அம்மாவை தான் விட்டுட்டீங்க, அவங்க கொடுத்த பாதணிகளையாவது மறக்காம நீங்க போட்டுக்கணும் சாமி. இல்லைன்னா கல்லு முள்ளு குத்தி உங்க கால் நோகும். உங்க காலு நோகுச்சுன்னா என் மனசு நோகும் சாமி. சரி சரி, முதலில் உன் கைகளை அலம்பி விட்டு பிறகு வேற ஏதாவது பணிகள் இருந்தால் கவனி. நான் வருகிறேன். சரிங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதி? சாரதியே தான் சாமி. மன்னிக்கணும் சாமி, வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. என்னப்பா சொல்கிறாய் நீ? உங்களுக்கு சேவை செய்ய அனுமதி கிடைச்சதே பெரிய பாக்கியம். அதனால நேரத்தோடயே புறப்பட்டுட்டானுங்க. ஆனா எங்க ஊர் பெரிய மனுஷன் திடீர்னு ஒரு வேலையை கொடுத்து முடிச்சிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. அதான் முடிச்ச கையோட ஓடியாரன் சாமி. என்னப்பா உளறுகிறாய்? சற்று நேரம் முன்புதானே நீயே என் பாதணிகளை என் கால்களில் பொருத்தினாய், வழியனுப்பியும் வைத்தாயே. நீங்க என்ன சாமி சொல்றீங்க? நான் இப்பத்தானே உங்க நந்தவனத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். நான் எப்படி உங்க பாதணிகளை உங்களுக்கு போட்டு விட முடியும்? நான் இப்பதான் சாமி வர்றேன். நீ உண்மையாகவே இப்பொழுதுதான் வருகிறாயா? சத்தியமா சாமி, என் புள்ள மேல ஆணையா இப்பதான் சாமி வரேன். ஐயோ, எனக்கு தலையே சுற்றுகிறது. ஐயோ சாமி, அந்த கூடையை கொடுங்க, கொடுங்க சாமி. சாமி, நீங்க அந்த மரத்தடியில கொஞ்சம் உட்காருங்க, நான் போய் குடிக்க தண்ணி கொண்டு வந்துடுறேன். நில்லப்பா, நீ இல்லை என்றால் பாதணிகளை அடியேனுக்கு அணிவித்தது யார்? ஏதோ அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துட்டேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஓஹோ, எல்லாவற்றையும் நீ ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்திருக்கிறாய். அது வாடிக்கை தான். ஆம், அவனேதான், அந்த வரதனேதான். அப்படித்தான் இருக்கணும் சாமி. அந்த வரதர் ஏன் உருவத்திலையா? என் உடம்பே சிலுக்குது சாமி. ஐயோ, என்ன காரியம் செய்தாய் வரதா? உன் உயர்ந்த நிலைக்கு இதெல்லாம் பொருந்துமா? இந்த அடி அவனின் காலை பிடித்தது உனக்கு தகுமா? ஐயோ, அடியேனை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்து விட்டாயே வரதா. பூமாலை தொடுத்து வர சொன்னாய், தொடுத்தேன். கவரி வீசும்படி சொன்னாய், வீசினேன்.
பாகவத கைங்கரியம் செய்து வா என்று சொன்னாய், அதையும் செய்தேன். ஆனால் அடியேனிடம் சொல்லாமல் இப்படி ஒரு முறையற்ற காரியத்தை செய்து விட்டாயே வரதா. இல்லை இல்லை, இனி அடியேன் பாதனைகளை அணியப் போவதில்லை. இந்த பாதனைகள் என்னிடம் இருப்பதால் தானே நீ இந்த அடியவனின் கால்களை பிடித்தாய். இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. இவை என் தந்தையே கொடுத்ததாக இருந்தாலும் சரி, அடியேன் இனி பாதனைகளை அணியப் போவதில்லை. ஐயா பெரியவரே, சொல்லுங்கள். இந்த கடுமையான வெயிலில் வெறும் கால்களில் நடந்து செல்கிறீர்களே, உங்களிடம் பாதனைகள் இல்லையா? இல்லை அப்பா. பெரியவரே, இந்தாருங்கள், இதை அணிந்து கொள்ளுங்கள். இதுவா? என்னப்பா இது? விலை மதிப்பாகவும் மிகவும் உயர்வானதாகவும் தெரிகிறதே இப்பாதனைகள். எனக்கு வேண்டாம் அப்பா, எனக்கு வேண்டாம். பாதனையில் என்ன உயர்வு தாழ்வு என்று இருக்கிறது? பாதத்தை தாங்கி கிடக்கப் போகிறது, அவ்வளவுதான். தயவு செய்து இதை தாங்கள் அணிந்து செல்லுங்கள். இது அடியேனின் வேண்டுகோள். இதை என்னிடம் கொடுத்து விட்டால் பின்னர் நீங்கள் எப்படி நடந்து செல்வீர்கள்? அடியேன் பல நாள் பாதனைகள் இல்லாமல் நடந்து சென்றிருக்கிறேன். எனக்கு இது ஒன்றும் புதிதல்ல. நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். மிக்க நன்றி அப்பா. நான் புறப்படுகிறேன். நலமாக போய் வாருங்கள். என்ன சாமி இது? உங்க பாதனைகளை அந்த பெரியவருக்கு கொடுத்துட்டீங்களே. அடியேன் பாதனைகளை அணிவதால் தானே அந்த வரதன் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். அவன் செய்த செயலுக்கு எனக்கு நானே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை இது. சரி, நீ இங்கேயே இரு. அடியேன் கைகளை அலம்பிக் கொண்டு வந்து பூக்குடையை பெற்றுக் கொள்கிறேன். நம்பிகளே, திருக்கச்சி நம்பிகளே, சரி சாரதி, நீ சென்று உன் பணியை தொடங்கு. சரிங்க சாமி. நான் வரேன் சாமி. என்ன பட்டரே, எதற்காக இப்படி ஓடி வருகிறீர்கள்? இந்தாரும் முதலில் இதை பிடியும். அடியேன் அங்கேயே வந்து பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேனா? நீர் எதற்கு இந்த வேகாத வெயிலில் ஓடி வருகிறீர் சுவாமி? ஓடி வராமல் என்ன செய்வது? பிரசாதத்துக்காக அங்கே கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி அவர்களை அங்கே காக்க வைத்துவிட்டு தாங்களே நீங்க ஓடி வருவானேன்? தாங்கள் இந்த கோவிலின் பிரதான பட்டர். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர பல பேர் இருக்கிறார்களே, அவர்களிடம் இதை கொடுத்து அனுப்பி இருக்கலாமே. சுவாமி, இந்த பிரசாதத்தை நான் தான் தங்களுக்கு கொண்டு வர வேண்டும். இதை என் உதவியாளனிடம் கொடுத்து அனுப்பினால் அது தங்களை அவமதிப்பது போல் ஆகாதா? இன்று உங்களுக்கு ஏதோ ஆகிவிட்டது. சரி, அப்படியும் கூட இதை எதற்காக இங்கே கொண்டு வர வேண்டும்? மற்றவர்களுக்கெல்லாம் விநியோகித்த பிறகு அடியேனே வந்து வாங்கி இருப்பேனே. அபச்சாரம், அபச்சாரம். அபச்சாரமா? அப்படி என்ன நேர்ந்து விட்டது இப்போது? மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துக் கொண்டிருங்கள், கடைசியில் நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னீரே, அதை நான் அனுமதித்தால் அதைவிட பெரிய அபச்சாரம் எதுவும் இல்லை என்று சொல்ல வந்தேன். ஏன், இதில் என்ன தவறை கண்டீர்? சுவாமி, பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பின் முதல் பிரசாதத்தை பரம பாகவதர் ஒருவருக்கு கொடுத்த பின்பே மற்றவர்களுக்கு அதை விநியோகிக்க வேண்டும் அல்லவா? இருக்கட்டும். கர்ப்பகிரகத்தில் பெருமாளின் திருமேனி தொட்டு அலங்கரித்து அவ்வப்போது அவனது 1008 திருநாமங்களை சொல்லி அர்ச்சித்து ஆரத்தி எடுத்து ஆராதனை செய்யும் பாக்கியத்தை பெற்ற நீங்களே பரம பாகவதர் தானே? தாங்களே அந்த பிரசாதத்தை ஒரு வாய் உண்டுவிட்டு மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாமே. நானா? பெருமாளுக்கு அருகில் இருந்து பூஜை செய்து விட்டால் நான் பரம பாகவதன் ஆகி விடுவேனா? அதற்கென்று சில தகுதிகள் வேண்டாமா? சந்தன மரம் போன்ற தாங்கள் எங்கே? வெறும் சவுக்கு மரமாகிய நான் எங்கே? சுவாமி, அடியேனுக்கு தெரியாததால் கேட்கிறேன். பிரசாதத்தை ஒரு பாகவதற்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஏதாவது சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறதா? நான் எனக்காக எழுதி கொண்ட சாஸ்திரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. சொல்ல போனால் இன்னாருக்கு முதலில் கொடு என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இன்னார் தாங்கள்தான். முதலில்
பிரசாதத்தை ஒரு வாய் உண்ணும். பிறகு அதை நான் மற்றவர்களுக்கு விநியோகிக்க வேண்டும். அடியேன் மிக மிக சாதாரணமானவன். எப்பொழுதும் அப்படியே இருக்க விரும்புகிறேன். அடியேனை போய் உயர்த்தி பேசுகிறீரே. இப்படி ஒரு உள்ளத்தை அந்த வரதன் எனக்கு கொடுக்கவில்லையே சுவாமி. இன்னமும் லௌகீக விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிறேனே. உண்மையை சொல்கிறேன் சுவாமி, எனக்கும் உயர்ந்த பக்தி கிடைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் அமுது செய்யும் முன்பு முதலில் தங்களையும் பிறகு வரதனையும் நினைத்து அமுது செய்கிறேன். இது என்ன அபச்சாரம்? வரதனையும் அடியேனையும் ஒன்றாக்கி பார்க்கிறீர்களே. வரதன் திருவேங்கடமலையாய் ஓங்கி நிற்க அதன் அடிவாரத்து காட்டில் வெறும் எறும்பு புற்றாய் நிற்பவன் அடியேன். நம்பிகளே, உம்முடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது என்பதால் தான் அந்த வரதனே உம்முடன் அளவலாவிக் கொண்டிருக்கிறானோ? சரி, அங்கே மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதை பிடியுங்கள், ஒரு வாய் உண்ணுங்கள். நான் சென்று விநியோகத்தை தொடங்க வேண்டும். சரி, கொடுங்கள். நீரும் ஒரு வாய் எடுத்து சாப்பிடுங்கள். நானா? பற்று தொலைய வேண்டும் பரந்தாமா என்று அனைவருக்கும் கொடுத்த பின் பாத்திரத்தின் அடியில் இருக்கும் கடைசி பிரசாதத்தை சாப்பிடுவதை என் வழக்கமாக்கிக் கொண்டிருக்கிறேன். கீழோனுக்கும் கீழோன் என்ற எண்ணத்தை இப்படியாவது ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா என்று முயல்கிறேன். சரி, தாங்கள் அதை உண்ணுங்கள், அடியேன் வருகிறேன். வந்தேன் திருக்கட்சி. வா வரதா, இப்படி உட்கார். அடியேன் பெருமாளின் பெயரை உச்சரித்து இந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் என்று வரதா என்றேன். நீ கூப்பிட்டாயோ என்று நினைத்து நான் வந்தேன். அடியேன் சந்தோஷத்தில் இருந்தாலும் சங்கடத்தில் இருந்தாலும் உன்னை நினைத்த மாத்திரத்தில் அழைக்காமலேயே நீ வந்து விடுகிறாய். வாய்விட்டு வரதா என்றால் நீ வராமலா இருப்பாய்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீர் செய்வது நியாயமா? ஏன் வரதா அப்படி கேட்கிறாய்? பிறகென்ன, எனக்கு கொடுக்காமல் பிரசாதத்தை நீர் மட்டும் உண்கிறாயே. என்ன வரதா இப்படி சொல்கிறாய்? உனக்கு கண்டருள பண்ணிய பிறகுதானே இந்த பிரசாதம் வெளியிலேயே வருகிறது. அவ்வகையில் நீ உண்ட பின்புதானே அதை பிரசாதமாக அடியேன் உண்கிறேன். திருக்கட்சி, எனக்கு பாத்திரம் நிறைய பொங்கலை யார் கண்டருள பண்ணாலும் உன் கையால் ஒரு கவளமாவது பொங்கலை ஸ்வீகரித்தால்தான் எனக்கு திருப்தி. தந்தை தன் குழந்தைக்கு ஏதேனும் ஒரு தின்பண்டத்தை வாங்கி கொடுத்தால் அதை அந்த குழந்தை உண்ணும் வேளையில் தந்தைக்கும் ஒரு வாய் கொடு என்று அந்த குழந்தையிடமிருந்து ஒரு சிறு பகுதியை அந்த தந்தை வாங்கி உண்ணும் போது அக்குழந்தை தன்மேல் வைத்திருக்கும் பாசத்தை நினைத்து அந்த தந்தை பூரிப்படைகிறார். அதேபோல் இந்த அகிலமே உன்னுடையதாக இருந்தாலும் பக்தர்கள் கொடுக்கும் சிறு நைவேத்தியத்தையும் நீ ஆனந்தமாக உண்டு மகிழ்கிறாய். அதே போல்தான் என்னை குழந்தையாக பாவித்து அனைவருக்கும் தந்தையான நீ இந்த பிரசாதத்தை கேட்கிறாயோ? சரி, அது போகட்டும். அடியேனுக்கு உன்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன கேட்க வேண்டும்? இதுவரை கேட்காத கேள்வி ஏதாவது மிச்சம் இருக்கிறதா என்ன? ஆம் வரதா, ஆண்டுகள் பல ஓடிவிட்டது. ஆனால் நீ இன்னும் அதே இளமையோடு அன்று போல் இன்றும் காட்சி தருகிறாயே. துளி கூட உன்னிடம் மாற்றமே இல்லையே, அது எப்படி? ஓ, அதை கேட்கிறாயா? திருக்கட்சி, நான் எப்பொழுதுமே நவயவனம். என்ன புரியவில்லையா? நான் என்றும் 16 என்று வைத்துக் கொள்ளேன். சிரஞ்சீவி என்றெல்லாம் சொல்வார்களே, அது போல நான் என்றும் ஒரு இளைஞன். சரி, நீரே அதை பற்றி கேட்கிறாய்? உமக்கு மட்டும் வயது ஏறிக்கொண்டே போகிறது என்று பொறாமையாக இருக்கிறதா? வரதா, உன்னை நினைத்து பெருமைதான் பட முடியுமே தவிர
பொறாமை எல்லாம் பட முடியாது. அதனால் என்ன பிரயோஜனம்? அனாதியான கல்யாண குணங்கள் உடையவனாயிற்றே நீ. இதையெல்லாம் யாரால் பெற முடியும்? நீர் பேச்சை மாற்றாரே. அந்த பொங்கலை இப்படி என் பக்கம் நீட்டு. என்ன வரதா, இதை அமுது செய்ய அடியேன் கையில் எடுத்து விட்டேன். மனதளவில் உண்டும் விட்டேன். இதை போய் நீ கேட்கிறாயே? அது அப்படிதான். இப்படி உன்னிடமிருந்து வாங்கி மீண்டும் அமுது செய்தால்தான் எனக்கு உகப்பு. என்ன வரதா இது பிடிவாதம்? திருக்கச்சி மடப்பள்ளியிலிருந்து நேரே கொண்டு வந்து வரதனுக்கு கண்டோரல பண்ணினால் அதற்கு என்ன பெயர்? பிரசாதம். அந்த பிரசாதத்தை உன் கையிலிருந்து இப்படி வாங்கி கொண்டு இப்படி வாயில் போட்டு கொண்டால் அது மகா பிரசாதம். மகா பிரசாதமா? ஆமாம், பாகவதர்கள் அமுது செய்த மிச்சம் மகா பிரசாதம் தானே. திருக்கச்சி, நீ சிறந்த பாகவதோத்தமர். நீ அமுது செய்த இந்த உச்சிஷ்டம், அதாவது இந்த மிச்சம் மிகவும் உயர்வானது. அதை நீர் கேள்விப்பட்டதில்லையா? சுத்தம் விஷ்ணுபத தியானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் ஏகாதசி விரதம், சுத்தம் பாகவதோஸ்யா அன்னம். பெருமாள் பிரசாதம் எல்லோருக்கும் கிடைக்கும். உம்மை போல் பாகவதர்களுடைய உச்சிஷ்டம் அவ்வளவு எளிதில் கிடைக்குமா? அதனால் தான் இதை உண்டேன். உன்னோடு வார்த்தையாட முடியுமா? வரதா, உனக்கு பசிக்கிறது என்றால் சொல். அடியேன் வேறெங்காவது சென்று பிரசாதத்தை எடுத்து வருகிறேன். வேண்டாம் திருக்கச்சி, இன்று எனக்கு வேறு பிரசாதத்தில் விருப்பமே இல்லை. உம் கையிலிருந்து பெற்ற மகா பிரசாதமான இதில்தான் எனக்கு விருப்பம் அதிகம். இதோ நான் ஒரு கவளம் எடுத்துக்கொண்டேன். நீயும் ஒரு கவளம் எடேன். எடுத்துக்கொண்டேன். நான் அமுது செய்கிறேன். நீயும் அமுது செய்யேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, வாருங்கள் பட்டரே. மூங்கில் தட்டு ரொம்பவும் பழையதாகி போய்விட்டதோ? ஏனப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, அதை செப்பனிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே, வேறு புதிதாய் ஒன்று வாங்கிக் கொள்ளலாமே என்று சொல்ல வந்தேன். பழையதாகிவிட்டதுதான். ஆனால் செப்பனிட்டாலே போதும். இது இன்னும் பல நாட்கள் உழைக்கும். அதுவும் சரிதான். நாமும் கூடத்தான் நாளுக்கு நாள் பழையதாகிக் கொண்டே வருகிறோம். நம்மை பகவான் செப்பனிட்டால் தான் உண்டு. வேண்டாம் பட்டரே. பகவான் நம்மை செப்பனிடுவது என்றால் என்ன? இந்த சரீரம் வயதாகியோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ உபயோகம் இல்லாமல் கீழே விழும்போது ஆத்மாவை செப்பனிடும் பணியாக பெருமாள் மறுபிறவி என்று வேறொரு உடலை தந்து விடுகிறார். இத்தனை ஜென்மங்களாக இப்பூவுலகில் பட்டதே போதும். இத்தோடு முடித்துக்கொண்டு வரதனின் பாதார விந்தத்தை நாம் சென்று அடைந்து விடுவோம். சரி, பிரசாதத்தை தான் அடியேன் மடப்பள்ளியிலேயே வாங்கிக் கொண்டேனே. இப்பொழுது எதற்காக அடியேனை தேடி வந்துள்ளீர்கள்? நானாக தேடிக்கொண்டு வரவில்லை. பூஜையை முடித்து நடையை சாற்றி அகத்திற்கு கிளம்பலாம் என்று இருந்தேன். உம்மை பார்த்ததும் நின்று விட்டேன். தினமும் தான் அடியேனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. தினமும் தான் அந்த வரதனின் நெடிய திருமேனியையும் அவன் திருப்பாதங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அழுத்து விட்டதா என்ன? அதைவிட சிரேஷ்டம் பரம பாகதோர்களாகிய தங்களை போன்றவர்களை பார்ப்பது. சரி, நம் அகத்திற்கு வாருங்களேன். சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்படியாவது ஒரு பாகவத சிரேஷ்டரின் திருப்பாதங்கள் என் இல்லத்தில் படட்டுமே. சுவாமி, இப்படி எப்போது பார்த்தாலும் அடியேனை உயர்த்தி வைத்து மமதையை என் மனதில் குடிபுக வைத்து விடாதீர்கள். அடியேன் மிக மிக அற்பமானவன். தாங்களா? இங்கே நான் என்ற சொல் மமதையை மனதில் புகுத்து விடுமோ என்று அஞ்சி அடியேன் அடியேன் என்ற சொல்லை பயன்படுத்தும் தங்கள் மனதில் அந்த மமதை கூட குடிபுக அஞ்சும். சரி, போகட்டும். சாதாரணமாகவே கேட்கிறேன். நம் அகத்திற்கு வந்து சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுங்களேன். வாருங்கள் சுவாமி. இல்லை பட்டரே,
அடியேனுக்கு சிரமம் என்று ஒன்று இருந்தால் தானே பரிகாரம் செய்து கொள்வதற்கு. மேலும் வரதனின் திருவுளத்தால் அடியேனுக்கு ஒரு சிறு மடம் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனோ இன்று அடியேனுக்கு அங்கு போக வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அதனால்தான் சொல்லுகிறேன், நம்மகத்திற்கு வாரும் என்று. இல்லை பட்டரே, இன்று இங்கேயே உட்கார்ந்து இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் பகவானுக்கு கண்டருள பண்ணிவிட்டு நடையை சாத்தப் போகிறீர்கள். அதற்கு முன் இந்த அடியவன் தேவராஜனுக்கு ஆலவட்டம் வீசி தமிழ் பாசுரங்களை பாடிவிட்டால் அந்த வரதனும் நிம்மதியாக ஓய்வெடுப்பான். அடியேனுக்கும் இன்றைய தினம் பூரணமாக முடியும். எத்தனை எளிமையான வாழ்க்கை உங்களுடையது. பொன்னும் பொருளுமே சாஸ்வதம் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கையில் அத்தனையும் துறந்து இறை செல்வமே நிரந்தரம் என்று வந்துவிட்ட தங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வியப்பு மேலிடுகிறது சுவாமி. குழந்தாய், இன்னும் மலர்கள் உள்ளனவா? இல்லை சுவாமி, அனைத்தையும் பறித்து விட்டேன். சரி, ராமு எங்கே? இதோ வருகிறேன் சுவாமி. ராமு, உன்னால் முடிந்த அளவிற்கு மலர்களை பறித்து வந்து விட்டாயா? ஆம் சுவாமி, குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து மலர்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு வந்து விட்டேன். நாங்கள் வீட்டிற்கு கிளம்பலாம் என்றிருக்கிறோம். என்ன குழந்தைகளா, வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே புறப்படுகிறீர்கள்? எப்பொழுதும் அடியேன் காஞ்சியம்பதிக்கு புறப்பட்ட பிறகுதானே நீங்கள் புறப்படுவீர்கள். ஏதாவது அவசர வேலையா? அப்படியில்லை சுவாமி, மலர்களை எல்லாம் பறித்து முடித்து விட்டோம், அதனால் கிளம்பலாம் என்றிருக்கிறோம். ஓ, அவ்வளவுதானா? ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேனே. அடியேன் இன்றிரவு இங்கு திரும்பும் உத்தேசம் இல்லை. கோவிலில் உற்சவம் நடந்து கொண்டிருப்பதால் நாளை காலை தான் திரும்ப முடியும். எனவே நீங்கள் இருவரும் அடியேனுக்கு மற்றொரு உபகாரம் செய்ய வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. நாளை காலை பறிக்கும் புஷ்பங்களை நீங்கள் இருவரும் சேர்ந்து மாலையாக கட்டி வையுங்கள். காலையில் அடியேன் வந்தவுடன் உடனே மாலையுடன் கச்சியம்பதிக்கு புறப்பட வேண்டும். என்ன செய்வீர்களா? அது சுவாமி. என்னப்பா பளிச்சென்று பதில் சொல்லாமல் ஏதோ இழுக்கிறாய்? எங்களுக்கு தான் மாலை கட்டி பழக்கமில்லையே சுவாமி. என்ன, மாலை கட்ட தெரியாதா? இத்தனை காலமாக என்னுடனே இருக்கிறீர்கள், இன்னும் மலர்களை மாலையாக கட்டும் பயிற்சியை நீங்கள் செய்ததில்லையா? அதற்கான வாய்ப்பு இதற்கு முன் ஏற்படவில்லை சுவாமி. அப்பா, வாய்ப்பு நம்மை தேடி வரும் என்பது மிகவும் துர்லபம். நாம் தான் எல்லாவற்றையும் பழகிக் கொள்ள வேண்டும். என்னிடமும் தவறு உள்ளது, உங்களை அதில் பழக்கி இருக்க வேண்டும். குழந்தைகளா, தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் இத்தனை காலமாக செய்து கொண்டிருப்பது பகவத் தொண்டு. பெருமாளுக்கு அடியேன் செய்யும் சேவையில் நீங்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் அடுத்த நிலைக்கு உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், நான் செய்து கொண்டிருக்கும் இப்பணி இடைவெளி இல்லாமல் பின்னாளிலும் தொடர வேண்டும். இதுநாள் வரை பல ஆண்டுகளாக உங்களால் அந்த பணி தொடர்ந்து கொண்டுதானே வருகிறது சுவாமி. இருக்கலாம், ஆனால் இது எவ்வளவு நாள் தொடரும் என்று சொல்ல முடியாதே. என்று அந்த வரதன் எனக்கு நாள் குறித்து அந்த வைகுண்ட லோகத்திற்கு அழைத்துக் கொள்ளப் போகிறானோ அந்த க்ஷணமே இந்த கட்டை கீழே விழுந்து விடும். ஆனால் காஞ்சியில் கோவில் கொண்டுள்ள என் வரதனுக்கு இந்த புஷ்பமாலை கைங்கரிய பணி நின்றுவிடக் கூடாது. உங்கள் மூலமாவது அது தொடர வேண்டும். அதற்கு தேவை ஊக்கமும் நம்பிக்கையும் தான். பெருமாளுக்கு நீங்கள் ஆற்றும் சிறு சேவையும் உங்களை மேலான நிலைக்கு கொண்டு செல்லும். புஷ்ப கைங்கரியத்தை நீங்கள் இருவரும் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களை என் பிரதிநிதியாகவே நினைத்து அடியேன் மிகவும் சந்தோஷப்படுவேன். என்ன, ஈடுபடுவீர்களா? அடியேனும் அதுல ஈடுபடலாமா சாமி? சாமி வணக்கம் சாமி. அடடே, சாரதியா, வாருமப்பா. என்ன இவ்வளவு தூரம்? உன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் செவ்வனே போய்கொண்டிருக்கிறதா? என்னமோ போகுது சாமி, ஆனா திருப்தி இல்ல சாமி. அதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டு போலான்னு வந்தேனுங்க. இன்னும் கேட்க என்னப்பா இருக்கிறது? ஏற்கனவே நீ கேட்ட கேள்வியிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. இன்னும் என்ன கேட்க வேண்டும்?
ஆனால் ஒன்று, உன் கேள்வியால் தான் என் பிறப்பிற்கான விடையே கிடைத்தது. சரி, என்ன விஷயமாக வந்தாய்? ஒண்ணும் இல்ல சாமி. குருநாதரான உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நாளுக்கு நாள் அதுவே மனசுல பெரிய பாரமா உருவெடுத்துருச்சு. அந்த பாரத்தை இறக்கி வைக்கத்தான் இன்னைக்கு என் குருநாதரை பார்க்க வந்திருக்கேன். அப்பா சாரதி, என் முக்தியை எனக்கு எடுத்துரைத்தவன் நீ. ஆகையால் நீதான் என் குருநாதன் என்ற ஸ்தானத்தில் இருக்கிறாய். சாமி, இந்த இழிந்தவனை போய் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கும் நான் உங்களுக்கு சேவகன்தான். இந்த வசந்த பாகவதற்கு நான் தொண்ட சாமி. சமீப காலமா பாகவதரோட சம்பந்தம் இல்லாம வாழ்க்கையே வறட்சியா கிடக்கு சாமி. அதனால் என்னப்பா, நம் ஊரில் பக்தர்களுக்கு குறைவா என்ன? ஒரு நல்ல பக்தரை தேடி அவருடன் சம்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதுதானே? என் குருநாதரே ஒரு சிறந்த பக்தராகவும் பாகவதராகவும் இருக்கும்போது நான் ஏன் வேறொருத்தரை தேடி அலையணும் சாமி? போதும் அப்பா, போதும். இந்த கடையிலும் கடையேனான என் பாததூளி மண்ணை எடுத்து நீ பூசிக்கொண்டதற்கே அடியேன் மிகவும் கடன்பட்டவனாகிவிட்டேன். இதற்கு மேலும் நீ என்னை என்ன செய்ய போவதாக உத்தேசம்? ஒரே ஒரு உத்தேசம் தான் சாமி. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல சேவை செய்யணும் சாமி. இதோ இந்த பிள்ளைங்களை போல. இவர்கள் இங்கே அருகில்தான் வசிப்பவர்கள். ஏதோ என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் நீ செய்ய முடியுமா? இதென்ன சாமி, பல வேலைகளை செய்யும் போது இதை செய்யறதுக்கு என்ன சாமி? எத்தனை நாளைக்கு தான் சுயநலமாவே உழைக்கிறது சாமி? உங்களை போல இறை தொண்டிலையும் ஈடுபட வேண்டாமா? மோட்சம் உண்டுன்னு பெருமாளே சொல்லியிருந்தாலும் புண்ணிய காரியங்களை விட்டுற முடியுமா சாமி? இப்படித்தான் எதையாவது பேசி என்னை கட்டி போட்டு விடுகிறாய். திடீர் திடீர் என்று எப்படித்தான் உன்னிடமிருந்து இவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் வந்து விழுந்து விடுகிறதோ தெரியவில்லை. சரி, உன்னை போன்றவர்கள் என்னுடன் இருப்பதால் என் சிறு மூளையை அவ்வப்போது சலவை செய்து கொண்டது போல் ஆகும். முடிந்த போதெல்லாம் இங்கு வா. உனக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கிறதோ இல்லையோ, அடியேனுக்கு பாகவத சம்பந்தம் கிடைக்கட்டும். சரி, நான் புறப்படுகிறேன். முடிந்தால் நாளை இவர்களை வைத்துக்கொண்டு வரதனுக்கு ஒரு அழகான மாலையை தொடுத்து வை. உத்தரவு சாமி. குழந்தைகளா, நீங்கள் புறப்படுங்கள். வருகிறேன். ஆகட்டும் சாமி.